சட்டம் ஒழுங்கு என்ன ஒரு காரணம் நினைக்கிறீங்க? இல்ல நிறைய காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி எடுத்துக்கினாலே ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அதிமுக ஆட்சியிலலாம் பேப்பர் திறந்தாவே வந்து தங்கம் விலை, வெள்ளி விலை, காய் விலை இவ்வளோ உயர்ந்திருக்கு. இப்படி தான் நம்ம பேப்பரில் வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, எல்லா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஒரு வீடியோவில் பார்த்தாலும் சரி, ஒரு முகநூலில் பார்த்து எதில் பார்த்தாலுமே இந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம நேற்றைய தினம் வேளச்சேரி பகுதியில் ஒருத்தரை நடு ரோட்டில் வெட்டி கொல்றாங்க. வெட்டி நடு ரோட்டில் 3 பேர் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவன் எதுக்குடா அடிக்கிறான்னு பார்த்தா ஒரு டெலிவரி பாய் அவர். இப்போ அவன் நடந்துட்டு போகிற வேலையை முடிச்சுட்டு அவரை போட்டு அந்த வெட்டுறானா அந்த ஏரியா பொதுமக்கள் வந்து காப்பாற்றுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினமா நேர்த்தான்னு தெரியல, திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கல்லாலே அடித்து சாவடிச்சிருக்காங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? இதுக்கு என்ன ஒரே காரணம்னு கேட்டிங்கன்னா, கஞ்சாவை அடிச்சிடறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தமிழ்நாட்டில் கஞ்சா முதல்ல எப்படி கிடைக்குது? ஸ்கூல் வாசலில் கிடைக்குது. பல மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது கஞ்சா. இதெல்லாம் விற்கிறது யாரான்னு கேட்டால் திமுக காரன். அப்புறம் எப்படி அவங்க தடுப்பாங்க? நீங்கள் தடுக்கக்கூடிய இதுவே கிடையாதுங்களே. கஞ்சா 0% இருந்தால் அரக்கோணத்துலேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் எப்படி வெட்டி கொள்கிறாங்க கஞ்சா அடிச்சுட்டு? 0% சொல்கிற மா சுப்பிரமணியன் தான் இன்னைக்கு 0வா இருக்காரு. ஹீரோ போல சுற்றுறது முக்கியம் கிடையாதுங்க ஐயா. மா சுப்பிரமணியன் அவர்களே, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தித்து கொண்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு வெளி மாநிலத்தில் நடந்த ஒரு சகோதரனுக்கு தான் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நடக்கும், நம்ம வீட்டில் இருக்க பெற்றோருக்கு நடக்கும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில் ரொம்ப கேவலமாக போச்சு. ஒரு பெண் நடந்து போக முடியல, 5 வயசு குழந்தை போக முடியல ரோட்டில். 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? லாலிபப் சாப்பிட்ற வயசில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் இன்னைக்கு பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்துறாங்கன்னா அது என்ன விஷயம்? எப்படி இருக்குது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு? பல்லு போன பாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது, 5 பிறக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்படி கேடுகட்ட கேவலமான ஆட்சியாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இருக்கிறது. ஸ்டாலின் வந்து பொம்மை முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் சரியான முறையில் செயல்பட்டால் காவல்துறை கண்டிப்பாக சரியாக செயல்படும். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஆட்சியாளர்கள் தான், ஸ்டாலின் தான், அவருடைய மகன் உதயநிதி தான்.